வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ராகி கூழ் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு இந்த கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வாங்க. அந்த கூழ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ராகி கூழ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ராகி கூழ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு 8 மணி நேரமாக புளிக்க வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு கூழ் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா காலையிலே மாவை புளிக்க வச்சிடணும். அப்படி இல்லை காலமரைக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்டே மாவை புளிக்க வச்சிடணும். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்துடும். பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த கூழ் செய்கிறது பார்த்திங்கன்னா மாவை இது போல் நல்லா கரைச்சி புளிக்க வச்சுட்டு தான் செய்வாங்க. இது போல் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரிசி ரவை எடுத்திருக்கேன். இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை மிக்சியில் ஒரு ஓட்டி குருணையை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வந்து கூழ் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பானையில் நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குருணையை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ராகி மாவை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அரிசி வந்து நம்ம குருணையாக சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. ஆனால் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்த்து கிண்டணும். இப்போ எடுத்து நம்ம அமுக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக அமுங்கி வரும், நல்லா வெந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வச்சுருக்க அந்த ராகி மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இது கூடவே சேர்த்து நல்லா கிண்டணும். கலந்து விட்டுட்டே இதை கிண்டி விடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி கழுவியும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கைவிடாமல் நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நிறம் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நம்ம கூழ் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு வெந்து வந்துடும், திக்காகி வரும். அதனால் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டும் போது தான் நல்லா அந்த மாவு வெந்து நல்லா வரும் நமக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது, இன்னுமே நல்லா திக்காகி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கையில் தண்ணியை தொட்டுட்டு அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது, அந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதான் கூழ் வெந்ததுக்கான பக்குவம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக போயிடும். அதனால் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்குங்க. இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற பக்குவத்துக்கு காய்ச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கூழ் ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே திக்காகி இருக்கும். என்னது இன்னும் கொஞ்சம் கூட சூடாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிட்டுன்னு பார்த்திங்கன்னா கையில் அல்வா மாதிரி பேர்த்து எடுக்கிற அளவுக்கு நல்லா இது திக்காகி இருக்கும். இப்போ இதை கூழ் கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கெட்டி தயிராக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த தயிர் கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாம் சேர்த்து கூட நம்ம அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தயிர் மட்டும்தான் அடித்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் அப்படின்னாக்கா நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அடியை அடிச்சுட்டு சேர்த்துட்டிங்கன்னா கூழ் குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி வெறும் தயிர் மட்டும் அடித்து இது போல் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா தயிர் கட்டிகள் இல்லாமல் திரியாக இல்லாமல் நல்லா ஈவனாக கிடைக்கும். அதுக்காக தான் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்து மத்து வச்சு கரைஞ்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். இதிலே பச்சை மிளகாய் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். நல்லா கையால் வெங்காயத்தை இது போல் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும், அதுதான் இந்த கூழுக்கு டேஸ்ட்டே தரும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கூழ் வந்து கொஞ்சம் தண்ணியான பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம வந்து தயிர் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்ததுனால பாருங்கள் நல்லா கூழ் ஒத்தாப்பில் இருக்குது பாருங்கள் தயிரோடு சேர்ந்து. இதே இது நம்ம வந்து கடைஞ்சிட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் தயிர் அங்கங்கே திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு தயிரை சேர்த்துருக்கோம். இப்போ மேலாப்பில் கொஞ்சம் வெங்காயத்தை தூவி விட்டு
பரிமாற வேண்டியதாக நம்மளோட ராகி கூழ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ராகிக்குள்ளே அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 கொத்த அளவுக்கு வேப்பிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே விசேஷங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்மன் கூழ் செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த ராகி கூழை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.